கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பெற பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 66வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். கர்த்தருடைய சிங்காசனம் எது? வானம். கர்த்தருடைய பாதப்படி எது? பூமி. நீங்கள் எனக்கு கட்டும் எது எப்படிப்பட்டது என்று கர்த்தர் கேட்டார்? ஆலயம். நான் தங்கியிருக்கும் எது எப்படிப்பட்டது என்று கர்த்தர் கேட்டார்? ஸ்தலம். கர்த்தருடைய கரம் எவைகளை சிருஷ்டித்ததினால் அவைகள் உண்டாயின என்று கர்த்தர் சொன்னார்? வானம், பூமி. சிறுமைப்பட்டவனை நோக்கி பார்க்கிறவர் யார்? கர்த்தர். எதில் நொறுங்குண்டவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார்? ஆவியில். எதற்கு நடுங்குகிறவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார்? தம் வசனத்துக்கு. கர்த்தர் யாரை நோக்கி பார்ப்பார்? சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு தன் வசனத்துக்கு நடுங்குகிறவனை. மாட்டை வெட்டுகிறவன் யாரை கொல்லுகிறவனாக இருக்கிறான்? மனுஷனை. ஆட்டை பலியிடுகிறவன் எதை கழுத்தறுக்கிறவனாக இருக்கிறான்? நாயை. காணிக்கையை படைக்கிறவன் எதை படைக்கிறவனாக இருக்கிறான்? பன்றி இரத்தத்தை. தூபம் காட்டுகிறவன் எதை ஸ்தோத்தரிக்கிறவனாக இருக்கிறான்? விக்கிரகத்தை. மாட்டை வெட்டுகிறவன், ஆட்டை பலியிடுகிறவன், காணிக்கை படைக்கிறவன், தூபம் காட்டுகிறவன் இவர்கள் எல்லாரும் எதை தெரிந்து கொள்ளுகிறார்கள்? தங்கள் வழிகளை. மாட்டை வெட்டுகிறவன், ஆட்டை பலியிடுகிறவன், காணிக்கை படைக்கிறவன், தூபம் காட்டுகிறவன் இவர்களுடைய ஆத்துமா எவைகளின் மேல் விருப்பமாயிருக்கிறது? தங்கள் அருவருப்புகளின் மேல். ஆட்டை பலியிடுகிறவனின் ஆத்துமா எதின் மேல் விருப்பமாயிருக்கிறது? தன் அருவருப்புகளின் மேல். எதை படைக்கிறவனின் ஆத்துமா தன் அருவருப்புகளின் மேல் விருப்பமாயிருக்கிறது? காணிக்கையை படைக்கிறவன். என்ன காட்டுகிறவனின் ஆத்துமா தன் அருவருப்புகளின் மேல் விருப்பமாயிருக்கிறது? தூபம். கர்த்தர் கூப்பிட்டும் என்ன கொடுக்கிறவன் இல்லை?
மறு உத்தரவு. கர்த்தர் பேசியும் கேளாதவர்கள் யார்? மாட்டை வெட்டுகிறவன், ஆட்டை பலியிடுகிறவன், காணிக்கை படைக்கிறவன், தூபம் காட்டுகிறவன். சோதனை கேள்வி 1. ஆண்டவர் எப்படிப்பட்ட மனிதனையே நோக்கிப் பார்ப்பார்? தரித்திரன், ஞானமுள்ளவன், தாழ்மையுள்ளவன், ஆவியில் நொறுங்குண்டவன். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். மாட்டை வெட்டுகிறவன், ஆட்டை பலியிடுகிறவன், காணிக்கை படைக்கிறவன் மற்றும் தூபம் காட்டுகிறவனும் எதை செய்தார்கள்? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை. மாட்டை வெட்டுகிறவனும், ஆட்டை பலியிடுகிறவனும், காணிக்கை படைக்கிறவனும், தூபம் காட்டுகிறவனும் எதை தெரிந்து கொண்டார்கள்? கர்த்தர் விரும்பாததை. மாட்டை வெட்டுகிறவன், ஆட்டை பலியிடுகிறவன், காணிக்கை படைக்கிறவன், தூபம் காட்டுகிறவனின் எதை கர்த்தர் தெரிந்து கொண்டார்? ஆபத்தை. மாட்டை வெட்டுகிறவன், ஆட்டை பலியிடுகிறவன், காணிக்கை படைக்கிறவன், தூபம் காட்டுகிறவன் மேல் எவைகளை கர்த்தர் வரப்பண்ணுவார்? திகில்களை. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள் எதை கேட்க வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை பகைத்து அப்புறப்படுத்துகிறவர்கள் யார்? அவர்கள் சகோதரர். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை அவர்கள் சகோதரர் எது நிமித்தம் பகைப்பார்கள்? கர்த்தருடைய நாமத்து நிமித்தம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை பகைக்கிற சகோதரர் என்ன சொன்னார்கள்? கர்த்தர் மகிமைப்படுவாராக என்று. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன உண்டாகும்படி காணப்படுவார்? சந்தோஷம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை பகைக்கிற சகோதரர் என்ன அடைவார்கள்? வெட்கம். நகரத்திலிருந்து கேட்கப்படுவது என்ன? அமளியின் இரைச்சல். தேவாலயத்திலிருந்து கேட்கப்படுவது என்ன? சத்தம். கர்த்தர் யாருக்கு சரிக்கு சரி கட்டுவார்? தமது சத்துருக்களுக்கு. தமது சத்துருக்களுக்கு சரிக்கு சரி கட்டுகிறது எது? கர்த்தருடைய சத்தம். நகரத்திலிருந்து வரும் அமளியின் இரைச்சலும் தேவாலயத்திலிருந்து கேட்கும் சத்தமும் என்ன சத்தம்? கர்த்தர் தமது சத்துருக்களுக்கு சரிக்கு சரி கட்டுகிற சத்தம். என்ன படுமுன் பெற்றாள்? பிரசவ வேதனை படுமுன். என்ன வருமுன் பெற்றாள்?
கர்ப்ப வேதனை வருமுன். கர்ப்ப வேதனை வருமுன் என்ன பிள்ளையை பெற்றாள்? ஆண் பிள்ளையை. இப்படிப்பட்டவைகளை டேஷ் பட்டது யார்? கேள்விப்பட்டது. இப்படிப்பட்டவைகளை டேஷ் யார்? கண்டது. சோதனை கேள்வி 2. தங்கள் சொந்த வழிகளை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? அவர்களுடைய திகில்களை அவர்கள் மேல் வர பண்ணுவார். அவர்களுடைய சொப்பனங்களை எடுத்துக் கொள்ளுவார். அவர்களுடைய பிள்ளைகளை அழித்து விடுவார். அவர்களுடைய சத்துருக்களின் கையில் ஒப்புக் கொடுப்பார். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். ஒரே நாளில் எதற்கு பிள்ளை பேறு வருமோ? ஒரு தேசத்துக்கு. எது ஒருமிக்க பிறக்குமோ? ஒரு ஜாதி. தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது எது? சீயோன். சீயோன் எப்படி தன் குமாரரை பெற்று இருக்கிறது? ஒருமிக்க வேதனைப்பட்டு. பெற பண்ணுகிறவர் யார்? கர்த்தர். பெற பண்ணுகிறவராகிய நான் எப்படி இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெறச் செய்யாமல். பிரசவிக்க பண்ணுகிறவர் யார்? கர்த்தர். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் எதை தடுப்பேனோ என்று நம் தேவன் சொல்லுகிறார். பிரசவத்தை. எருசலேமோடே கூட சந்தோஷப்பட வேண்டியவர்கள் யார்? எருசலேமை நேசிக்கிறவர்கள் எல்லாரும். எருசலேமை நேசிக்கிறவர்கள் எருசலேமை குறித்து என்ன செய்ய வேண்டும்? களி கூற வேண்டும். எருசலேமோடே கூட மிகவும் மகிழ வேண்டியவர்கள் யார்? எருசலேமி நிமித்தம் துக்கித்திருந்தவர்கள். எருசலேமை நேசித்தவர்களும் எருசலேமி நிமித்தம் துக்கித்தவர்களும் எதை உண்டு திருப்தியாக வேண்டும்? எருசலேமுடைய ஆறுதல்களின் முலைப்பாலை. எருசலேமை நேசித்தவர்களும் எருசலேமி நிமித்தம் துக்கித்தவர்களும் எதினால் மனமகிழ்ச்சியாக வேண்டும்? எருசலேமின் மகிமையின் பிரகாசத்தினால். கர்த்தர் சமாதானத்தை எதை போல பாயும்படி செய்வார்? ஒரு நதியைப் போல. கர்த்தர் ஜாதிகளின் மகிமையை எதை போல பாயும்படி செய்வார்? புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போல. கர்த்தர் சமாதானத்தையும் ஜாதிகளின் மகிமையையும் யாரிடமாக பாயும்படி செய்வார்? எருசலேமிடமாக.
கர்த்தர் சமாதானத்தையும் ஜாதிகளின் மகிமையையும் பாயும்படி செய்யும்போது முலைப்பாலை குடிப்பவர்கள் யார்? எருசலேமை நேசித்தவர்களும் எருசலேமை நிமித்தம் துக்கித்தவர்களும். கர்த்தர் சமாதானத்தையும் ஜாதிகளின் மகிமையையும் பாயும்படி செய்யும்போது எங்கு வைத்து சுமக்கப்படுவார்கள்? இடுப்பில் வைத்து. கர்த்தர் சமாதானத்தையும் ஜாதிகளின் மகிமையையும் பாயும்படி செய்யும்போது எங்கு வைத்து தாலாட்டப்படுவார்கள்? முழங்காலில் வைத்து. எருசலேமை நேசித்தவர்களையும் எருசலேமை நிமித்தம் துக்கித்தவர்களையும் கர்த்தர் எப்படி தேற்றுவார்? ஒரு தாய் தேற்றுவது போல. சோதனை கேள்வி 3. கர்த்தர் எருசலேமுக்கு நதியைப் போல எதை நீட்டுவார்? படைகள், சமாதானம், துக்கம், களி கூறுதல். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எருசலேமை நேசித்தவர்களும் எருசலேமை நிமித்தம் துக்கித்தவர்களும் எங்கே தேற்றப்படுவார்கள்? எருசலேமில். எருசலேமை காணும்போது எருசலேமை நேசித்தவர்கள் எருசலேமை நிமித்தம் துக்கித்தவர்களின் எது மகிழும்? இருதயம். எருசலேமை நேசித்தவர்கள் அதிநிமித்தம் துக்கித்தவர்களின் எலும்புகள் எதைப் போல செழிக்கும்? பசும் புல்லை போல. கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அறியப்படுவது எது? கர்த்தருடைய கரம். கர்த்தருடைய சத்துருக்களிடத்தில் அறியப்படுவது எது? கர்த்தருடைய சினம். கர்த்தர் எதோடு வருவார்? அக்கினியோடு. எதை உக்கிரமாகச் செலுத்த கர்த்தர் அக்கினியோடு வருவார்? தம்முடைய கோபத்தை. தம்முடைய கடிந்து கொள்ளுதலை எப்படி செலுத்த கர்த்தர் அக்கினியோடு வருவார்? அக்கினி ஜுவாலையாக. கர்த்தர் எதை போன்ற தம்முடைய இரதங்களோடும் வருவார்? பெரும் காற்றை போன்ற. கர்த்தர் மாம்சமான எல்லாரோடும் எவைகளால் வழக்காடுவார்? அக்கினியாலும் தமது பட்டயத்தாலும். எவர்கள் அநேகராயிருப்பார்கள்? கர்த்தரால் கொலையுண்டவர்கள். தங்களை தாங்களே என்ன செய்கிறவர்கள் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள்? பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள். தங்களை தாங்களே ஒருவர் பின் ஒருவராய் என்ன செய்கிறவர்கள் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள்? சுத்திகரித்துக் கொள்ளுகிறவர்கள். எங்கு தங்களை தாங்களே ஒருவர் பின் ஒருவராய் சுத்திகரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள்? தோப்புகளின் நடுவிலே.
எவைகளை சாப்பிடுகிறவர்கள் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள்? பன்றி இறைச்சி, அருவருப்பானது, எலி. ஜனங்களுடைய எவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார்? அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும். கர்த்தர் எவர்களை கூட்டிச் சேர்க்கும் காலம் வரும்? சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும். சகல ஜாதியாரும் பாஷைக்காரரும் வந்து எதை காண்பார்கள்? கர்த்தருடைய மகிமையை. சகல ஜாதியாரிலும் பாஷைக்காரரிலும் கர்த்தர் எதை கட்டளையிடுவார்? ஒரு அடையாளத்தை. ஜாதிகளின் தேசம் எதை கேளாமல் இருக்கிறார்கள்? கர்த்தருடைய கீர்த்தியை. சோதனை கேள்வி 4. கர்த்தர் என்ன கொண்டு வருவார்? தேவதூதர்கள், அக்கினி, பட்டயம், ஜீவ புஸ்தகம். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். ஜாதிகளின் தேசம் எதை காணாமல் இருக்கிறார்கள்? கர்த்தருடைய மகிமையை. கர்த்தருடைய கீர்த்தியை கேளாமலும் மகிமையை காணாமலும் இருக்கிற ஜாதிகளின் தேசம் எது? தர்ஷீஸ். வில் வீரர் இருக்கிற இடங்கள் எவை? பூல், லூது, தூபால், யாவான். தர்ஷீஸ், பூல், லூது, தூபால் மற்றும் யாவானுக்கு கர்த்தரால் அனுப்பப்படுகிறவர்கள் யார்? சகல ஜாதியாரிலும் பாஷைக்காரரிலும் தப்பினவர்கள். சகல ஜாதியாரிலும் பாஷைக்காரரிலும் தப்பினவர்கள் எங்குள்ள தீவுகளுக்கு கர்த்தரால் அனுப்பப்படுகிறார்கள்? தூரத்தில் உள்ள தீவுகளுக்கு. சகல ஜாதியாரிலும் பாஷைக்காரரிலும் தப்பினவர்கள் ஜாதிகளுக்குள்ளே எதை அறிவிப்பார்கள்? கர்த்தருடைய மகிமையை. காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருகிறவர்கள் யார்? இஸ்ரவேல் புத்திரர். இஸ்ரவேல் புத்திரர் எதில் காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார்கள்? சுத்தமான பாத்திரத்தில். இஸ்ரவேல் புத்திரர் எவர்களை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வருவார்கள்? தங்கள் சகோதரரை. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரரை எவைகளின் மேல் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வருவார்கள்? குதிரைகள், இரதங்கள், குலாரி வண்டில்கள், கோவேறு கழுதைகள், வேகமான ஒட்டகங்கள். எங்கிருந்து இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரர்களை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வருவார்கள்? சகல ஜாதிகளிடத்திலும் இருந்து. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரரை
எங்குள்ள கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? எருசலேமில் உள்ள கர்த்தருக்கு. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரரை கர்த்தருக்கு காணிக்கையாக எங்கே கொண்டு வருவார்கள்? கர்த்தரின் பரிசுத்த பர்வதத்துக்கு. இஸ்ரவேலரின் சகோதரரில் சிலரை எவர்களாக தெரிந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? ஆசாரியராகவும் லேவியராகவும். கர்த்தர் படைக்கப் போகிற எவைகள் அவருக்கு முன்பாக நிற்கும்? புதிய வானமும் புதிய பூமியும். புதிய வானத்தையும் புதிய பூமியையும் போல எவைகள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கும்? இஸ்ரவேலருடைய சந்ததியும் நாமமும். புதிய வானம் புதிய பூமியில் கர்த்தருக்கு முன்பாக தொழுது கொள்ளுகிறவர்கள் யார்? மாம்சமான யாவரும். மாம்சமான யாவரும் கர்த்தருக்கு முன்பாக எப்போதெல்லாம் தொழுது கொள்ளுகிறார்கள்? மாதந்தோறும், ஓய்வு நாள் தோறும். மாம்சமான யாவரும் எவைகளை பார்ப்பார்கள்? மனுஷருடைய பிரேதங்களை. மாம்சமான யாவரும் என்ன செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள்? கர்த்தருக்கு விரோதமாய் பாதகம் செய்த. சோதனை கேள்வி 5. தேசங்கள் கர்த்தருக்கு காணிக்கையாக என்ன கொண்டு வருவார்கள்? தங்கள் சகோதரர்கள், 10,000 ஆட்டுக்குட்டிகள், 5,000 காளைகள், பொன், வெள்ளி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். மாம்சமான யாவரும் எங்கே போய் கர்த்தருக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள்? வெளியே போய். கர்த்தருக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பவர்கள் யார்? மாம்சமான யாவரும். கர்த்தருக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷருடைய எது சாகாமல் இருக்கும்? பூச்சி. கர்த்தருக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷருடைய எது அவியாமல் இருக்கும்? அக்கினி. கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்த மனுஷர் மாம்சமான யாருக்கு அரோசிகமாயிருப்பார்கள்? மாம்சமான யாவருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. நீங்கள் முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 66வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இல்லையென்றால் திரும்பவுமாக வேதத்தை எடுத்து வாசியுங்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஆமேன்.